Hi friends, இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது PowerPoint tables. டேபிளோட யூசேஜ் என்ன, எதனால PowerPointல டேபிள் கிரியேட் பண்ணுறாங்கங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்மில் பார்த்துட்டு நம்ம வந்து செஷனுக்குள்ளே போயிடலாம். டேபிள் PowerPointல எதுக்கு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை ஒரு ப்ராப்பர் வேலை நம்ம ஒரு ப்ரெசென்டர் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ணோன்னு நினச்சார் அப்படின்னா அவர் வந்து டேபிளில் அந்த டேட்டாவை இன்செர்ட் பண்ணி ஷோ பண்ணலாம். ஏன்னா டேபிளில் ஒரு டேட்டாவை கொடுக்கும்போது நம்ம வந்து காலம் வைஸ் ரோ வைஸ் செக்ரிகேட் பண்ணி டேபிள் டைட்டில், சப்டைட்டில், காலம் டைட்டில், பாடி கண்டென்ட் இப்படின்னு அழகாக செக்ரிகேட் பண்ணி கொடுப்போன்றதுனால எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவாக இருந்தால் கூட அதை வந்து நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் வியூவர்ஸால். இப்போது சார்ட் வந்து ஒரு டேட்டாவை எப்படி விஷுவலாக ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ அதே போல் டேபிள் வந்து டேட்டாவாகவே அதாவது நம்பர்ஸாகவே ஷோ பண்ணுறதுக்கு டேபிள் தான் ஒரு ப்ராப்பர் வே. ஸோ இதுதான் வந்து ஒரு டேபிளோட சிக்னிஃபிகன்ஸ் இன் PowerPoint ப்ரெசன்டேஷன். இப்போ டேபிளில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஏன்னா டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு PowerPointல நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒவ்வொரு மெத்தடாக நம்ம வந்து டேபிள் கிரியேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேபிளில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை போய்ட்டு ஆக்சஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியுன்றதுனால இப்போ வந்து டேபிளில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது என்னென்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து ஒரு PowerPoint டேபிளோட ஸ்ட்ரக்சர். நிறைய டிசைனில் டேபிள் கிரியேட் பண்ணலாம். அதில் நான் ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக அதோடைய நேமோடு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டேபிள் டைட்டில். ஸோ இதுதான் ஒரு டேபிள் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே வந்து இதேமாரி போல்டு ஃபேஸில் இருக்கிறது டேபிள் டைட்டில். டேபிள் டைட்டில் யூஸ்வலாக வந்து டேபிளோட பாடி கண்டென்ட்டோட ஒரு 2 ஃபாண்ட்டு கூட இருக்கணும். இது வந்து ஒரு குளோபல் ஸ்டைல். சில நேரங்களில் வந்து 4 ஃபாண்ட்டு கூட இருக்கும். சில நேரங்களில் வந்து இந்த டேபிள் கண்டென்ட்டோட அதே ஃபாண்ட் சைஸில் இருக்கும், பட் போல்டில் இருக்கும். இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் டிசைனிங் எ டேபிள் என்ன அப்படின்னா இந்த பாடி கண்டென்ட் என்ன ஃபாண்ட் இருக்கோ அதோட ஒரு 2 ஃபாண்ட் அதிகமாக வச்சோம் அப்படின்னா டேபிளோட டைட்டிலுக்குன்னு ஒரு சிக்னிஃபிகன்சி கிடைக்கும். 10 ஃபாண்ட் சைஸ் இங்கே பாடி கண்டென்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா டேபிள் டைட்டில் 12 வைக்கலாம். தென் அடுத்தது டேபிள் சப்டைட்டில். ஸோ இது மெயின் டேபிள் டைட்டில் இங்கே வருது அப்படின்னா அதனுடைய சப்டைட்டில்னா உதாரணத்துக்கு என்ன பர்சன்டேஜ், வேல்யூஸ் இன் மில்லியன்ஸ் அப்படிலாம் வரும் இல்லையா. இதில் இருக்கக்கூடிய வேல்யூலாம் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியிருக்கா, மில்லியன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கா, பில்லியன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கா, இல்லை இந்தியன் ருபீஸ் பேஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதனுடைய இன்ஃபர்மேஷன். தென் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சப்டைட்டில் செகண்டரி டைட்டில் இங்கே வரலாம். இது வந்து மோஸ்ட்லி டேபிளோடைய ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்கோ அதே சைஸ்லேயே இருக்கும். தென் தேர்ட் ஒன் டேபிள் காலம் டைட்டில். ஒவ்வொரு வெர்டிக்கல் காலமுக்கும் ஒரு டைட்டில் இருக்கும். அதுதான் வந்து டேபிள் காலம் டைட்டில். இதில் இத்தனை வெர்டிக்கல் காலம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வெர்டிக்கல் காலம்ஸுக்கும் ஒரு டைட்டில் இருக்கும். அதுதான் வந்து டேபிள் காலம் டைட்டில். இதை ஜஸ்ட் வந்து டேபிளோட பாடி கண்டென்ட் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் இருக்கும். இது 12 இருந்தால் இதுவும் 12 தான் இருக்கும். பட் இதெல்லாம் அன்போல்டில் இருந்துச்சுன்னா இது போல்டு ஃபேஸில் இருக்கும். அதுதான். தென் அகைன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹாரிசாண்டலாக இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து ரோஸ். ஸோ இது ஒரு ரோ ஒன்று ஒரு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஹாரிசாண்டலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது வந்து டேபிள் ரோஸ் அப்படின்னா இப்படி வேர்ட்டிக்கலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து காலம்ஸ். ஸோ டேபிள் ரோஸ், டேபிள் காலம்ஸ், தென் டோட்டல் ஆர் சப்டோட்டல் ரோஸ். சில நேரங்களில் வந்து இதை போல் கண்டென்ட் நிறைய வரும்போது இதனுடைய சம் அதாவது இதனுடைய டோட்டல் வந்து இங்கே போடுவாங்க. அப்படி டோட்டல் போடும்போது சில நேரங்களில் டேபிள் டிசைனை பொறுத்தது அது வெறும் போல்டு மட்டும் பண்ணி காட்டுவாங்க. சில பேர் வந்து இதை போல் ஒரு ஷேடோ பண்ணி காட்டுவாங்க. ஷேடோ பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அது வந்து பார்க்கும்போது தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது வந்து மற்ற ரோ மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரோ. அதாவது மற்ற எல்லா ரோவோட கூட அதாவது சமேஷன் அதாவது அதனுடைய கூட்டின் அந்த தொகை தான் வந்து இந்த ரோ டோட்டலில் இருக்குது அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து டோட்டல் சப் டோட்டல் ஆர் டோட்டல் ரோ. தென் அகைன் ரோ பார்டர்ஸ். ஒரு மேலே டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2, டெக்ஸ்ட் 3, டெக்ஸ்ட் 4ன்னு 4 ரோவாக பிரிச்சுருக்கோம் இல்லையா. இந்த ஒவ்வொரு ரோவும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு பார்டர் கொடுக்கணும். இந்த பார்டர் தான் வந்து ரோ பார்டர்ஸ். அண்ட் அலைன்மெண்ட். டேபிளில் அலைன்மெண்ட் வந்து ஒரு வைட்டல் ரோ ப்ளே பண்ணும். எதனால் அப்படின்னா நம்ம கரெக்டாக அலைன் பண்ணால் தான் அந்த டேட்டாவை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எதுக்கு எந்தெந்த அலைன்மெண்ட்டுன்றது இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போது நீங்கள் நம்பர் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் இந்த டேபிளில் வந்து நியூமரிக் டேபிளாக இருக்குது, எல்லாமே நம்பர்ஸில் இருக்குது இந்த இடங்கள்லாம். ஸோ நம்பர் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் வந்து ரைட் அலைன் தான். ஏன்னா நம்ம ஒரு பேப்பரில் வந்து இப்போது நிறைய நம்பர்ஸ் எழுதி அதை கூட்டும்போது இப்படி ரைட் சைடு அலைன் பண்ண மாதிரி எழுதினா தானே அது வந்து நம்மளால் அதை சம் பண்ண முடியும். ஸோ அதே லாஜிக் தான் டேபிளில் வந்து நம்பர்ஸ் அதாவது நியூமரிக் வந்துச்சு அப்படின்னாலே ஆல்வேஸ் ரைட் அலைன் தான் இருக்கும். அதே போல் டேபிளோட ஃபஸ்ட்டு காலம் ஆல்வேஸ் லெஃப்ட் அலைன் தான் இருக்கும். எதனால் ஃபஸ்ட்டு காலம் வந்து எது வந்தாலும் சரி அதை வந்து லெஃப்ட் அலைனில் தான் வைக்கணும். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது லெஃப்ட் அலைன் வச்சாதான் இந்த டைட்டில் அண்ட் சப்டைட்டிலோடு இது அலைன் ஆகியிருக்கும். இதை நம்ம ரைட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க மாதிரி ஜிக்ஸாக்காக டிபெண்ட்ஸ் அப்பான் த அந்த கண்டென்ட்டோட லென்த்தை பொறுத்து இந்த ஸ்பேஸ் வந்து எம்டி ஸ்பேஸ் வேரி ஆகும். அது பார்க்குறதுக்கு இந்த டேபிள் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஆல்வேஸ் லெஃப்ட் அலைன் அண்ட் ரைட் காலம் ஆல்வேஸ் ரைட் அலைன் வச்சா தான் இந்த டேபிள் வந்து ஒரு பாக்ஸாக ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் லெஃப்ட் அலைன் அண்ட் அடுத்த காலம்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டென்ட். இப்போ வந்து நான் நம்பர்ஸ் வந்து ரைட் அலைன்னு சொன்னேன். இதே வந்து இயர்ஸ் வந்துச்சு இல்லைனா கம்பெனியோட ரேட்டிங்ஸ் வரும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இதெல்லாம் வரும். அப்படிலாம் வந்துச்சுன்னா மிடில் அலைன் வைக்கலாம். தென் டெக்ஸ்ட் வருது, நார்மலாக இங்கே இருக்க மாதிரியே டெக்ஸ்ட் வருது அப்படின்னா, இல்லைனா நேம்ஸ் வருது இல்லைனா டெக்ஸ்ட் வருதுன்னா லெஃப்ட் அலைன் வைக்கலாம். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டென்ட் நம்ம அலைன்மெண்ட் வைப்போம். தென் அடுத்தது டேபிள் மார்ஜின். இப்போ இந்த டேபிள் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கரெக்டாக இந்த ப்ளூவில் போயிட்டு இது ஸ்டிக் ஆகலை. அது இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் தான் வந்து மார்ஜின். அந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணி டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா மார்ஜின் செட் பண்ணலாம். கம்பல்சரி ஒரு டேபிளில் மார்ஜின் செட் ஆகிருக்கணும். ஏன்னா நம்ம காலம் டைட்டில் இதே போல் ரோ டைட்டிலுக்கெலாம் வந்து ஃபில் கலர் கொடுப்போம். ஃபில் கலர் கொடுக்கும்போது மார்ஜின் செட் பண்ணலை அப்படின்னா இந்த கலரில் போயிட்டு ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும். அது பார்க்குறதுக்கு வியர்டாக இருக்கும். ஒரு ப்ரொஜெக்டரில் ஷோ பண்ணும்போது மார்ஜின் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நாட் ஓன்லி இங்கே காலம் மார்ஜின் மட்டும் கிடையாது, ரோலையும் வந்து டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் கொடுப்போம். ஸோ எல்லா மார்ஜினும் ப்ராப்பராக செட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு டேபிள் பார்க்குறதுக்கு விஷுவலி அப்பீலிங்காக இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றதுனால டேபிள் மார்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் இதுதான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது தான் வந்து ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய பேசிக் எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸோட நேம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதே தான் நீங்கள் டூலில் போயிட்டு செலக்ட் பண்ண போகிறீங்கன்றதுனால அந்த எலிமெண்ட்ஸ்லாம் தெரியும் போது ஈஸியாக அந்த டூலை அப்ரோச் பண்ணி உங்களால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த டிசைனில் டேபிளை கொண்டு வர முடியுன்றதுனால இந்த சின்ன வீடியோவை வந்து டேபிள் பற்றின இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத ஒன்று ஒன்றா டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதுவரை பை ஃப்ரம் வெங்கட். தேங்க்யூ வெரி மச்.